ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். அனைவரும் நலமான நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் தொடர் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ராசி காரகத்துவங்கள், ஏற்கனவே கிரக காரகத்துவங்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். அடுத்து நட்சத்திர காரகத்துவங்களையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து ராசி காரகத்துவங்கள். இந்த ராசி காரகத்துவங்களை முடித்து வெளியில் வரும் பொழுது இந்த மூன்றையும் ஒருங்கே இணைத்து பார்க்க எந்த ஒரு மனிதனால் முடிகிறதோ அந்த மனிதனுக்கு ஜோதிடம் என்பது சுலபமாக கைகூடக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஏனென்று கேட்டால், இதுவரையில் செல்வம், செல்வாக்கு, வெற்றி, தோல்வி, ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்கிறேன் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விதவிதமான பரிகாரங்கள், இதையெல்லாம் செய்தால் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்ற கருத்துக்களை கொண்டு ஜோதிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 வருடத்திற்கு முன்னால், அதாவது 70-80களில் ஜோதிடம் எப்படி இருந்தது, ஜோதிடம் என்பது என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு இந்த ராசி, கிரகம் மற்றும் நட்சத்திரம், இந்த 3 காரகத்துவங்கள் உங்களுக்கு தெளிவாக அடையாளம் காட்டுபவையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் இன்று ராசி காரகத்துவத்தில் 2வது ராசியான ரிஷப ராசி சார்ந்த தகவலை இந்த பதிவு தருகிறது. இது ஒரு பெண் ராசி, ஸ்திர ராசி, நிலராசி, எளிதில் காதல் ஏற்பட்டுவிடும், வீதியின் மையப்பகுதியை குறிக்கும், இயல்பான காதலில் சிக்கி தவித்தல், தனது சுயநலத்திற்காக எதையும் செய்யும் ராசி. செயலின் முடிவில் இவர்கள்தான் செய்தார்களா என்ற சந்தேகம் வரும் அளவிற்கு இவர்களின் செயலிருக்கும். மாட்டுத் தொழுவம், வாகனம் நிறுத்துமிடம் ஆகியவற்றை குறிக்கும். இது உடலில் பாகங்கள் என்று பார்க்கும்போது கழுத்து, சுரப்பிகள் மற்றும் தைராய்டு மற்றும் வலதுகள் இவை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து இந்த ராசிக்குரிய இடம் என்று பார்க்கும் பொழுது ராசியில் இதுவரை குணாதிசயத்தை சொல்லியிருந்தார்கள். இதில் புவியியல் சார்ந்த, அதாவது நிலப்பரப்பு சார்ந்த தகவலை இந்த ராசி காரகத்துவங்கள் தெளிவாக அடையாளம் காட்டும். அதாவது இந்த ரிஷப லக்னம், ரிஷபராசிக்காரர்கள் அம்சத்திலேயும் ராசியிலேயும் ஒரே கட்டமான ரிஷப லக்னம் அமையும் பட்சத்தில், அல்லது ராசி அம்சம் இரண்டிலும் ஒரே ராசியான சந்திரன் ரிஷபத்தில் அமையப்பெற்றவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அல்லவா. வீடு இப்படித்தான் இருக்கும், கண்ணேலம் இப்படித்தான் இருக்கும், மனிதன் இப்படித்தான் இருப்பார், ருசி இப்படித்தான் இருக்கும், இதைத்தான் விரும்பி அணிவார்கள் என்ற ஒரு சில தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களை இயல்பு நிலை ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் புலப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ரிஷப லக்னம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருக்கும் நிலம் சார்ந்த, இடம் சார்ந்த தகவல் என்று பார்க்கும் பொழுது மாட்டு கொட்டகைகள், ஆடு மாடு அடைக்கும் இடம், மரச்சாமான்கள், வீட்டுக்கு அப்பால் உள்ள புல்தரை, விவசாய நிலம், பணப்புழக்கமுள்ள இடம், ஆடம்பர பொருள்கள் உள்ள இடம், இவையெல்லாம் ரிஷப லக்னத்திற்கு சொந்தமானது. ஆக நில ராசியில் முதல் ராசியாக அமையும் இந்த ரிஷப லக்னத்துக்கு நிலப்பகுதி என்பது சுலபமாக இருக்கிறது. இவர்கள் ஏதாவது ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்து இருந்தாலுமே கூட இவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், தந்தை வழி தாத்தா சொத்தில் இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வீட்டு நிலம் என்பது வேறு, விவசாய நிலம் என்பது வேறு, அல்லது தரிசு நிலம் என்பது வேறு. இவர்களுக்கு தரிசு நிலமாகவோ அல்லது விவசாய நிலமாகவோ இருப்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். பொதுவாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரமே ரொம்பவும் முக்கியம். அதே சமயத்தில் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர உறவுகள் பலமான உதவி புரிகிறது அல்லது பலமான
வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு ஜாதகமான நற்பலன்களையும் உதவியையும் தரும் வண்ணமே அமைந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இளைய சகோதரம் என்பது இவர்களுக்கு கசப்பை தராமல் விடுவதில்லை. இந்த லக்னத்துக்கு 2, 5க்குரியவர்கள் புதன் என்று வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தைகளால் வருத்தப்படுகிறார்கள் அல்லது குழந்தையால் ஒதுக்கி தள்ளப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் எல்லோருமே ரிஷபலக்கணத்தில் பிறந்த அனைவருமே தந்தைக்கு 2வது இடத்தை கொடுத்து தாய்க்கு முதலிடம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தாய் தலைகணம் படைத்தவர்களாகவோ அல்லது அதீத நம்பிக்கை உள்ளவர்களாகவோ அல்லது போர்க்குணம் உள்ளவர்களாகவோ அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதே சமயத்தில் இதுவரையில் எந்த நூலிலும் சொல்லப்படாத ஒரு தகவல், இவர்கள் பெரும்பாலும் 2வது மனைவிக்கு பிறந்த 2வது குழந்தைகளாக இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த 2வது மனைவிக்கு பிறந்த 2வது குழந்தை என்பது இவர்கள் ஏதாவது ஒரு கலைகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பெருமளவு ஜோதிடர்களாக இருக்கிறார்கள், வாஸ்து நிபுணர்களாகவும் இருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் எந்த இடத்தில் இரும்பு மோட்டார் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கிறார்களோ அவர்கள் அங்கே தன்னை முன்னிறுத்தி அடையாளம் காட்டும் தகுதியோடு இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. இவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் நடக்கிறது அல்லது காதலியோடு இருக்க இன்னொரு பெண் திருமணமாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வருவதில்லை, ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வருகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் முதல் காதல் தரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களையே திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பொதுவாக வங்கி பணியிலும் ஆசிரியர் பணியிலும் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. ஓரிரு ஜாதகத்தில் தன்னுடைய குழந்தைகள் வழக்கறிஞர் தொழிலும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் கணித பதிவு சம்பந்தப்பட்ட பதவியிலும் இருக்கிறார்கள். அதாவது கணிதத்துறையில், அதாவது பேங்கிங்கில் வங்கி பணிகளில் எழுத்தர்களாகவும் அல்லது காசாளராகவும் இருப்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் உள்ளூரில் தந்தை வழி தாத்தா சொத்தில் இருப்பவர்கள் இன்னும் வறுமையிலும் சிரமத்திலையும் இருப்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் பொதுவாகவே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதில் வெள்ளை ஆடை அதிகமாக உடுத்துகிறார்கள். அப்படி இல்லை என்றால் எந்த ஆடையாக இருந்தாலும் லேசான வர்ணங்களில் அமையப்பெற்ற உடைகள் இவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அதற்கடுத்து இந்த லக்கணத்துக்கு ராகு கேது சனியினுடைய சம்பந்தம் இருக்கும்போது இவர்கள் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். அப்படி சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டாலும் அங்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் இருப்பதை நடைமுறையில் கவனிக்க முடிகிறது. அடுத்து இவர்களுக்கு பிடித்தமான விஷயம் என்று பார்க்கும் பொழுது ஆடைகளின் மீது அலாதி பிரியம் இருக்கிறது, உடைகள் மீது அலாதி பிரியம் இருக்கிறது, பூக்கள் அதாவது புஷ்பங்கள் மீது அதிக ஈடுபாடும் அக்கறையும் இருக்கிறது. கோதுமை, அரிசி, பார்லி போன்ற உணவுப் பொருள்கள், எருமை, பசு, எருது போன்ற மிருகங்கள் இவர்களிடம் சகஜமான உறவை வைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்கள் கிராம பகுதியில் இருந்தால் ஆடு, மாடு, நாய், கோழி, பூனை அனைத்தும் இவர்களை சுற்றி இருக்கிறது. இதில் நாயும் பசுவும் எருதும் இவர்களிடம் நல்ல நெருக்கமாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் அதிகமாக அசைவத்தை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அல்லது அசைவத்தோடு சேர்ந்து மதுவும் அவர்களுடைய ஈடுபாட்டில் அதிக புழக்கத்தில் இருக்கிறதை நடைமுறையில் காண முடிகிறது. இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை என்று பார்க்கும் பொழுது சிறப்பான ரசனை உள்ளவர்களாக வருகிறார்கள். அதே சமயத்தில் உள்ளதை வெளியில் சொல்லாமல் உள்ளத்துக்குள்ளேயே வைத்தும் ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ரிஷபலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்து விட்டாலே பழைய நினைவுகளை, பழைய உறவுகளினுடைய கசப்புக்களை, பழைய உறவுகளினுடைய சந்தோஷத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அசைபோட்ட வண்ணமே வாழ்கிறார்கள்.
ஸோ இவர்கள் தங்களின் மீது இருக்கிற ஈடுபாட்டை விட, நம்பிக்கையை விட அடுத்தவர்கள் சார்ந்த விஷயம் இவர்களுக்கு நிரம்பவும் பிடிக்காது. இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்த நிறைய ஜோதிடர்கள் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நடைமுறை வேறு, ஜோதிடம் வேறு என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை தனக்கு சாதகமான சூழ்நிலை செய்து கொண்டு இது சரிதானே என்றும் வாதிடும் ஜோதிடர்களாகவும் இருக்கிறார்கள். இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை, பொருளாதார வரவுக்காக இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்கிறார்கள். பொருளாதார வரவு இல்லை என்ற பட்சத்தில் அவர்களுக்கு என்று ஒரு பாதை இருப்பதை போல் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் இதை அடுத்தவர்களுக்கு திணிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக அன்னதானம் தருவது, தெய்வங்களுக்கு வஸ்திரம் எடுத்து தருவது மற்றும் எடைக்கு எடை தானியம் அளிப்பது, பழம் அளிப்பது, பணம் அளிப்பது போன்ற நேர்த்திக்கடன்களை அதிகமாக செய்கிறார்கள். இவர்கள் அதிகமாக விரதம் இருக்கவும் செய்கிறார்கள். அதுவும் லாபத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்ற கருத்தை மட்டும் முன்னிறுத்தி விரதம் இருக்கிறார்கள். இப்படி ரிஷபராசியினுடைய தன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகையால் இத்தோடு இதை நிறுத்திக்கொண்டு மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.